ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: وبروا آباءكم تبركم أبناءكم، أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. உலகத்திலே வாழும் காலம் முழுக்க பெற்றோர்களை பேணி பாதுகாத்து வாழ்ந்து அதன் மூலமாக ஈருலகத்தினுடைய நிறைவான நன்மைகளை பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் ஆக்கி அன்புரிவானாக. பெற்றவர்கள் இறந்தவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல பக்குவத்தை பெற்றவர்கள் அல்லாஹ் தஆலா ஆக்கி அன்புரிவானாக. வாழும் காலம் முழுக்க ஆரோக்கியமாக வாழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய ஷாக்கிரீன்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. கண்ணியமிக்கவர்களே, ஜூலை மாதத்தினுடைய இறுதி வாரம் ஞாயிற்றுக்கிழமை உலகத்தினுடைய தேசிய பெற்றோருடைய தினமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினங்களை பார்க்கின்றோம். ஆனால் மார்க்கம் என்பது இப்போது சொல்லித்தரவில்லை, எல்லா காலத்திலையும் சொல்லித் தருகின்றது. பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை திருமறை தெள்ளத் தெளிவாகவே சொல்லி காண்பிக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருமறையிலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்வார். அப்படி சொல்லும் நேரத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாக்கியம் وبرم بأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் ஹயாத்தாக வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வினுடைய தொழுகையை தொழுவுங்கள், அவன் கொடுத்த ஜக்காத்தை நிறைவாக வழங்குங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்வான், வபர்ரம் பிவாலிதத்தி, என்னுடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுமாறும் அல்லாஹ் தஆலா எனக்கு உபதேசம் செய்தார் என்பதாக திருமறையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் திருமறை வசனமாக சொன்ன வார்த்தையை பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா இறை வணக்கத்தை பற்றி எங்கெல்லாம் சொல்லுகின்றானோ அப்படி சொல்லும் நேரத்திலே அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ்வை வணங்குங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையாக பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடங்கள், அவர்களுக்கு பிரியமாக நீங்கள் வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லித்தரக்கூடிய அந்த வசனங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்திலே ஒரு மனிதன் பெற்றோர்களே இருவரை பெற்றிருக்கின்றான், தாய் தந்தை இருவரையும் ஹயாத்தோடு இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றான். அந்த மனிதன் பாக்கியம் செய்யும் காலமெல்லாம், அந்த மனிதர்களுக்கு பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய 2 வாசல்களை அவனுக்கு அல்லாஹ் தஆலா திறந்து விடுகின்றான். அந்த இருவரிலே ஒருவர் மட்டும் இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தால் அல்லாஹ் தஆலா உபகாரம் செய்ததன் காரணத்தினால் சொர்க்கத்தினுடைய வாசலிலே ஒரு வாசலை அல்லாஹ் திறந்து விடுகின்றான். அதே நேரத்திலே பெற்றோர்களிலே இருவர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அவன் உபகாரம் செய்யவில்லை, உபத்திரம் செய்து கொண்டிருக்கின்றான், அவர்களை சரிவர கவனிக்கவில்லை. இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தினுடைய 2 வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுகின்றான். அதே நேரத்திலே பெற்றோர்களே இருவரிலே ஒருவர் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அவன் நோவினை செய்யும் விதமாக அவன் நடந்து கொண்டால் அந்த மனிதனுக்கு நரகத்தினுடைய வாசல்களிலே ஒரு வாசலை அல்லாஹ் திறந்து விடுகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக எச்சரிக்கக்கூடிய வார்த்தையாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, யஹ்யா இப்னு அபீ கஸீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், ஒரு தடவை 2 பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக வருகின்றார்கள். வந்தவர்கள் ஈமான் கொள்வதற்காக வந்த அந்த இருவரும் ஈமான் கொள்ளக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரையும் பார்த்து
ஒரு குறிப்பிட்ட பெண்ணை பற்றி கேட்கின்றார்கள். தோழர்களே, உங்களுடைய ஊரிலே வசிக்கக்கூடிய இந்த பெண்மணி என்ன செய்கின்றார்கள், தற்போது அந்த பெண்ணுடைய நிலை என்ன என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த வந்த இருவரிடத்திலே கேட்பார்கள். அப்படி கேட்கும் நேரத்திலே அந்த வந்த இருவரும் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் அவருடைய குடும்பத்தோடு இருக்கின்றார்கள், குடும்பத்தோடு அவர்களை நாங்கள் விட்டுவிட்டோம் என்பதாக அந்த சஹாபா பெருமக்கள் சொல்வார்கள். என்னவென்றால் அந்த பெண்மணி ஆரம்ப காலகட்டத்திலே மிகப்பெரிய தீமை செய்த ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். நடத்தை கெட்ட பெண்ணாக அந்த பெண்மணி இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பக்கமாக செல்லும் நேரத்திலே பார்க்கின்றார்கள். அக்கம் பக்கத்தை சார்ந்தவிடத்திலே இந்த பெண்ணை திருத்துவதற்கான வழியை ஏற்படுத்துங்கள் என்பதாக சொல்லி செல்கின்றார்கள். அந்த பெண்ணை பற்றி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்கும் நேரத்திலே அந்த இருவரும் சொல்கின்றார்கள், அந்த இரு சஹாபா பெருமக்களும் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண்மணியை அவருடைய பெற்றோரோடு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோடு நாங்கள் விட்டு வந்து விட்டோம். அந்த பெண்மணி தற்போது நன்றாக இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள். கது கஃபரல்லாஹு லஹா, அந்த பெண்ணுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். சஹாபா பெருமக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நடத்தை கெட்ட தீமையான பெண்ணாகிய அந்த பெண்ணுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக என்பதாக தாங்கள் சொன்னீர்களே, அதற்கான காரணம் என்ன என்பதாக கேட்கும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்போது சொல்கின்றார்கள், தோழர்களே, அந்த பெண் ஆரம்பத்திலே தீய நடத்தையுடையவளாக அவள் இருந்தால், ஆனால் காலப்போக்கிலே ஒரு தடவை அவள் வீட்டிலே இருக்கும் நேரத்திலே அவளுடைய தாய் வயது முதிர்ந்த அந்த தாயை பார்ப்பதற்காக பணிவிடை செய்வதற்காக வீட்டிலே இருக்கும் நேரத்திலே எங்கிருந்தோ வந்த சிலர்கள் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார்கள். தோழர்களே, இன்று இரவு உங்களுடைய ஊர் தாக்கப்படும், கடுமையான முறையிலே பாதிக்கப்படும் என்பதாக எச்சரிக்கை செய்கின்றார்கள். அப்படி எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அந்த ஊரை சார்ந்த எல்லா மக்களுமே ஊரிலிருந்து வெளியே கிளம்பி விடுகின்றார்கள். ஆனால் இந்த பெண்மணி தன்னந்தனியாக இருக்கின்றார்கள். அவர்களால் தன்னுடைய வயது முதிர்ந்த தாயை வெளியே கொண்டு செல்வதற்கான வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றது. எனவே அந்த பெண்மணி தன்னுடைய வயது முதிர்ந்த தாயை எப்படி வெளியே கொண்டு செல்வது என்பதாக பரிதவிக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே தன்னுடைய முதுகின் மேல் சுமந்தவராக வயது முதிர்ந்த அந்த மூதாட்டி வயிறு ஒட்டியவர்களாக பார்ப்பதற்கு எலும்பும் தோரமாக காட்சி அளிக்கக்கூடிய அந்த தாயை இந்த பெண்மணி தன்னந்தனியாக சுமந்து செல்கின்றார்கள். அதிகாலை நேரத்திலே மிக கொடூரமான வெயிலுடைய அந்த சமயத்திலே அந்த வெயில் தாங்க முடியாமல் ஆங்காங்கே நின்று கொண்டு அந்த தாயை சற்று நேரம் கீழே இறக்கி வைக்கின்றார்கள், மீண்டும் சுமக்கின்றார்கள். இப்படியே சுமந்த அந்த பெண்மணி தன்னுடைய தாயை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்கின்றார்கள். அந்த செயலின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னிப்பானாக என்பதாக நான் துஆ செய்தேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதற்கான விளக்கத்தை சொல்கின்றார்கள். நடத்தை கெட்ட பெண்ணாக இருந்தாலும் கூட அந்த பெண் பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அந்த பணிவிடையின் காரணத்தினால், பெற்றோருடைய துஆவின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான். அதே நேரத்திலே நிறைய இபாதத்தை செய்கின்றான், நிறைய வணங்குகின்றான், பள்ளி வாசலை எது என்பதாக கிடைக்கின்றான், தான தர்மங்களை கொடுக்கின்றான். ஆனால் பெற்றோரை கவனிப்பது கிடையாது, அவருடைய பத்துவாவை பெறுகின்றான் என்றால் அந்த மனிதன் சொர்க்கத்தை பெற முடியாது, நரகத்தினுடைய வாசல் அவனுக்காக திறந்திருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எச்சரிக்கையாக சொன்ன அந்த ஹதீஸையும் பார்க்கின்றோம். இனிமிக்கவர்களே, தாவூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானவான் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு ஊரிலே ஒரு 4 நபர்கள் இருந்தார்கள், 4 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்களுக்கு வயோதிகமான பெற்றோர் இருக்கின்றார்கள், தாய் தந்தை இருவருமே இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் நேரத்திலே தந்தை நோய்வாய்ப்படுகின்றார், உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டிலே முடங்குகின்றார். அந்த நேரத்திலே அந்த தாய் சொல்கின்றார், மகன்களே, 4 மகன்கள் இருக்கின்றீர்கள், 4 ஆண் மக்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் 4 மகன்களிலே யாராவது ஒருவர் உங்களுடைய தந்தையை
மருத்துவம் செய்தால் அவருக்கு தேவையான மருத்துவத்தை நீங்கள் செய்து கொடுத்தால் உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்னதான் அவர்களுக்கு ஊழியம் செய்தாலும் சரி, வைத்தியம் செய்தாலும் சரி, இருக்கக்கூடிய சொத்தை பிரிக்கும் நேரத்திலே சரிசமமாக பங்கிடப்படும். எந்த மாற்றமும் கிடையாது. யார் பணிவிடை செய்தாலும், மருத்துவத்திற்கான செலவுகளை செய்தாலும் அவருக்கும் சரிசமமாக பங்கு பிரிக்கப்படுமே தவிர அதிகப்படியான தொகையை வழங்கப்படாது என்பதாக அந்த தாய் சொல்கின்றால், அந்த நேரத்திலே ஒரே ஒரு மகன் முன் வருகின்றார். நான் என்னுடைய தந்தையை கவனித்துக் கொள்கின்றேன், அவருக்கு தேவையான மருத்துவத்தை நான் செய்து கொள்கின்றேன் என்பதாக அவர் பொறுப்படுத்தி தந்தைக்கான வைத்தியத்தை பார்க்கின்றார். அவரை நன்றான முறையிலே கவனித்துக் கொள்கின்றார். நோயினுடைய குணம் ஏற்படுவதற்காக எல்லா செயல்களையும் செய்கின்றார். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அந்த மனிதர், அந்த தந்தை இறந்து விடுகின்றார். அவர் இறந்ததற்கு பின்பாக இந்த மகன் கனவிலே காணுகின்றார். அந்த கனவிலே தந்தை வருகின்றார். தந்தை சொல்கின்றார், மகனே, என்னை பராமரித்தாய், அல்லாஹ் தஆலா உனக்கு கூலியை தருவானாக. ஆனால் இந்த இடத்திலே 100 தங்க காசுகள் நான் வைத்திருக்கின்றேன். அந்த தங்க காசை யாருக்கும் தெரியாமல் நீ தனியாக எடுத்துக்கொள், அது உனக்கான பங்கு என்பதாக அந்த தந்தை சொல்ல, அந்த மகனார் தந்தையிடத்திலே கனவிலே கேட்கின்றார்கள், தந்தை அவர்களே, அந்த 100 தங்க காசிலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கின்றானா? பரக்கத்திற்குரிய பணமா என்பதாக அந்த மகன் கேட்க, தந்தை சொல்கின்றார், இல்லை இல்லை, பரக்கத்திற்குரிய பொருளாதாரம் கிடையாது என்பதாக தந்தை சொல்ல, மகன் உடனே அதிகாலை விழிக்கும் வரை காத்திருக்கின்றார். அதிகாலை விழிக்கும் நேரத்திலே தன்னுடைய துணைவியாரிடத்திலே சொல்கின்றார், இரவிலே நான் கனவை கண்டேன், என்னுடைய தந்தையார் வந்தார்கள், வந்து அவர்கள் சொன்ன செய்தி, இந்த குறிப்பிட்ட இடத்திலே 100 தங்க காசை வைத்திருக்கின்றேன், அதை எடுத்துக்கொள் என்பதாக என்னை பார்த்து சொல்ல, அதிலே பரக்கத் இருக்கின்றதா என்பதாக நான் கேட்டேன். பரக்கத் இல்லை என்பதாக என்னுடைய தந்தை மறுத்துவிட நாம் என்ன செய்யலாம் என்பதாக மனைவியிடத்திலே கேட்கின்றார்கள். பெண்களுடைய யதார்த்தமான சிந்தனை என்பது பேராசையுடைய விளைவுதானே. அந்த அம்மையார் யதார்த்தமாக அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம், நமக்கு தேவையில்லாத செலவுகள் வரும் நேரங்களிலே அதை பயன்படுத்தலாம் என்பதாக அந்த அம்மையார் சொல்ல, இந்த கணவர் மறுக்கின்றார், மகன் மறுக்கின்றார். இந்த பொருளாதாரம் நமக்கு தேவை கிடையாது என்பதாக அதை எடுக்காமல் விட்டு விடுகின்றார். 2வது தினத்திலே கனவை காணுகின்றார். அதே தந்தை கனவிலே வருகின்றார்கள். மகனை பார்த்து சொல்கின்றார்கள், மகனே, நான் இந்த குறிப்பிட்ட இடத்திலே 10 தங்க காசை வைத்திருக்கின்றேன், வேண்டுமென்றால் எடுத்துக்கொள் என்பதாக குறிப்பிட்ட இடத்தை அடையாளம் காட்டுகின்றார். மகனார் அதிகாலை நேரத்திலே விழித்து தன்னுடைய துணைவியாரிடத்திலே நடந்த நிகழ்வை சொல்கின்றார். கனவை கண்டேன், என்னுடைய தந்தையார் வந்தார், 10 தங்க காசு இருப்பதாக குறிப்பிட்ட இடத்தை காண்பித்திருக்கின்றார். ஆனால் தந்தையிடத்திலே கேட்டேன், இந்த 10 தங்க காசிலே பரக்கத் செய்யப்பட்டிருக்கின்றதா, பரக்கத்திற்குரிய பணமா என்பதாக கேட்டேன். தந்தை சொன்னார்கள், அதிலே பரக்கத் கிடையாது என்பதாக சொல்லிவிட்டார்கள். எனவே என்ன செய்யலாம் என்பதாக மனைவிடத்திலே கேட்க, மனைவி மீண்டும் அதே பதிலை சொல்கின்றார்கள், அந்த பணத்தை எடுங்கள், நமக்கு தேவையில்லாத செலவு வரும் நேரங்களே அந்த பணத்தை அதற்காக ஒதுக்கிக் கொள்ளலாம் என்பதாக சொல்ல, அந்த கணவன், அந்த இறந்தவருடைய மகன் சொல்கின்றார், இல்லை இல்லை, பரக்கத்தில்லாத பொருளாதாரம் என்பது நமக்கு தேவை கிடையாது என்பதாக அந்த மகன் மறுத்து விடுகின்றார். 3வது தினத்திலே தந்தை கனவிலே வருகின்றார். வந்தவர் சொல்கின்றார், குறிப்பிட்ட இடத்திலே ஒரே ஒரு தங்க காசை நான் வைத்திருக்கின்றேன், அதை எடுத்துக்கொள் என்பதாக மகனாரிடத்திலே சொல்ல, மகன் கேட்கின்றார், அந்த பணத்திலே அல்லாஹ் பரக்கத்தை செய்திருக்கின்றாரா என்பதாக கேட்க, தந்தையார் சொல்கின்றார்கள், ஆம், பரக்கத் செய்யப்பட்ட பணமாக அந்த ஒரு தங்க காசு இருக்கின்றது என்பதாக மகனிடத்திலே தந்தை சொல்கின்றார். அதிகாலை நேரத்திலே ஆர்வத்தோடு விழிக்கின்றார். மனைவிடத்திலே மிக சந்தோஷமாக சொல்கின்றார், என்னுடைய தந்தை இரவிலே வந்தார், ஒரு தங்க காசு குறிப்பிட்ட இடத்திலே இருப்பதாக, அதுவும் பரக்கத்திற்குரிய காசாக அவர் சொல்லி இருக்கின்றார் என்பதாக சொல்ல, மனைவி
இதையாவது எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக மனைவி சொல்ல மகனார் வேக வேகமாக ஓடுகின்றார். அந்த ஒரே ஒரு தங்க காசை எடுத்துக்கொண்டு வருகின்றார். வரும் பாதையிலே 2 மீன்கள் விற்கப்படுகின்றது. அந்த 2 மீன் எவ்வளவு கிரயம் என்பதாக கேட்க அந்த மீன் வியாபாரி சொல்கின்றார், 2 மீன்களும் சேர்த்து ஒரு தங்க காசு என்பதாக அவர் சொல்ல ஒரே ஒரு தங்க காசை கொடுத்து 2 மீன்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வருகின்றார். வீட்டிலே வந்து சமைப்பதற்காக மனைவியிடத்திலே சொல்கின்றார். மனைவி அதை அறுத்து சுத்தம் செய்யக்கூடிய நேரத்திலே அந்த 2 மீன்களுடைய வயிற்று பகுதியிலே பார்க்கின்றார்கள். விலை உயர்ந்த இதுவரை பார்த்திருக்காத ஒரு முத்து அதிலே இருப்பதை பார்க்கின்றார்கள். இருவரும் ஆச்சரியப்படுகின்றார்கள். அந்த முத்தை தனியாக எடுக்கின்றார்கள். 2 மீன்களிலே 2 முத்து மொத்தமாக இருக்கின்றது. அதை எடுத்து வைக்கும் நேரத்திலே இந்த தகவலை தெரிந்த மன்னர் எப்படியோ அந்த மனிதனிடத்திலே அந்த முத்தை வாங்கி வாருங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகின்றார். முத்தினுடைய கிரயம் என்ன தெரியுமா? 30 கழுதைகளை எடை போட்டால் அதனுடைய கணம் எவ்வளவோ அவ்வளவுக்கு தோதுவான முறையிலே தங்கத்தை கொடுத்து அந்த முத்தை வாங்கி வாருங்கள் என்பதாக மன்னர் சொல்லி அனுப்புகின்றார். இந்த முத்தை வித்த சந்தோஷத்திலே இந்த மனிதர் வீட்டிலே இருக்கின்றார். மன்னர் மீண்டும் கேட்கின்றார், இந்த முத்து மட்டும்தான் இருக்கின்றதா, இன்னும் இருக்கின்றதா என்பதாக கேட்டு வாருங்கள். இது மிக விலை உயர்ந்த ஒரு முத்து, இது கிடைக்கவே கிடைக்காது என்பதாக சொல்லி அந்த மனிதனிடத்திலே மீண்டும் கேட்க வர அந்த மனிதர் சொல்கின்றார், இன்னொரு முத்து இருக்கின்றது. 2 மீன்களை வாங்கினேன். ஒரு மீனிலே ஒரு முத்து, இன்னொரு மீனிலே இன்னொரு முத்து, 2 முத்துக்கள் தான் இருந்தது என்பதாக சொல்லி அந்த முத்தை விலைக்கு கொடுக்க மன்னர் சொல்கின்றார், பன்மடங்கான முறையிலே ஏற்கனவே எவ்வளவு கிரயத்திற்கு வாங்கினேனோ 30 கழுதையினுடைய இடைக்கு தோதுவாக தங்கத்தை கொடுத்து அந்த முத்தை வாங்கினேன். இப்போது அதைவிட பன்மடங்காக நான் பணத்தை தங்க காசை கொடுத்து இந்த முத்தை வாங்கிக் கொள்கின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே அந்த மகனார் மகிழ்ச்சி அடைகின்றார். அல்லாஹ் தஆலா பெற்றோருக்கு செய்த உபகாரத்தின் காரணத்தினால் சொத்துக்கு ஆசைப்படவில்லை. தன்னுடைய தந்தை சொத்தை தரமாட்டார் என்பதாக குறிப்பிட்ட பங்கை தான் தருவார் என்பதை தெரிந்திருந்தும் கூட பெற்றோரை பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே, தன்னுடைய பொறுப்பு என்ற அடிப்படையிலே அந்த மகன் கவனித்ததன் காரணத்தினால் அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய உபகாரமாக, மிகப்பெரிய அன்பளிப்பாக அந்த தங்க காசுகள் அவருக்கு கிடைத்த வரலாறை கிதாபிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். எண்ணிருக்கிறவர்களே, வாழும் வாழ்க்கையிலே பெற்றோர்கள் என்பது அவர்கள் இல்லாமல் நாம் கிடையாது. எனவேதான் அல்லாஹ் சொல்வான், வயது முதிர்ந்த காலத்தை அவர்கள் பெற்றுவிட்டால் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ், சிறு பிராயத்திலே எங்களை வளர்த்ததை போன்று இப்போது அவர்களை நல்ல முறையிலே நாங்கள் பராமரிப்பதற்கு கிருபை செய்வாயாக. அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை தா என்பதாக அல்லாஹ் திருமறையிலே கேட்கும்படி அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான். அல்லாஹ் எப்படி சிறு பிராயத்திலே நமக்கு கிருபை செய்து நல்ல முறையிலே வளர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தாரோ அதே போன்று வயது முதிர்ந்த காலத்திலே அவர்கள் மீது இரக்கம் காட்டி வாழ வேண்டும் என்பதை திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்லி தந்த துஆக்களை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பெற்றோர்களை யார் மதித்து வாழ்கின்றார்களோ, பணிவிடை செய்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய 2 வாசல்கள் திறக்கப்படுகின்றது. யார் பணிவிடை செய்யாமல் அவருடைய துஆவை பெறாமல் வாழ்கின்றார்களோ அந்த மக்களுக்கு நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படுகின்றது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, சமீப காலத்திலே 1990க்கு முன்பாக வந்த அந்த காலங்கள் எல்லாம் பெற்றோர்களை விஷம் வைத்து கொல்லப்படக்கூடிய ஒரு காலமாக இருந்த காலங்கள் இருந்தது. சமீபத்திலே 2010 அந்த ஆண்டிலே பார்த்தோம் என்றால் பெற்றோர்களை தலை கூத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையிலே அவர்களுக்கு குளிர்ச்சியான எண்ணெய்களை தேய்த்து விடுவது, அதே போன்று குளிர்ந்த குளிர்பானங்களை அவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக சீக்கிரமாக இறந்துவிடக்கூடிய கொடுமைகள் செய்யக்கூடிய காலமாக இருந்த வரலாறை பார்க்கின்றோம். மதுரையுடைய பக்கத்திலே நடந்த நிகழ்வாக அந்த நிகழ்வை பார்க்கின்றோம். மார்க்கம் சொல்லுகின்றது, பெற்றோர்களை மதித்து வாழுங்கள். அப்படி மதித்து வாழும் நேரங்களிலே நீங்கள் பெற்றோர்களாக பெரியவர்களாக மாறும் நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பராமரிப்பார்கள். நீங்கள் பெற்றோர்களை கைவிட்டு விட்டால்
வயோதிகமான காலத்திலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கைவிட்டு விடுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஸிலே சொல்லித் தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்வான், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நீங்கள் தொழுவுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், அதே போன்று வாழும் வாழ்க்கையிலே பெற்றோர்களை பணிவிடை செய்து அவருக்கு நன்மையை செய்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் உபதேசித்தான் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய அந்த திருமறை வசனத்தை பார்க்கின்றோம். எனவே பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பிள்ளைகளை பெற்றவர்கள் தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்து அதன் மூலமாக ஈரோகத்தினுடைய நற்பாக்கியங்களை பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. யாரை பெற்றிருக்கின்றோமோ, யாரை இழந்திருக்கின்றோமோ அந்த பெற்றோர்களுக்காக துஆ செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பானாக. அதன் காரணத்தினால் நம்முடைய பிள்ளைகள் நம்மை பராமரிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பெற்றோருடைய துஆவை முழுமையாக பெற்று அதன் காரணத்தினால் ஈரோகத்தினுடைய நற்பாக்கிய முழுமையாக பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக. அதனுடைய வரக்கத்தினால் உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கஅபாவை தவாப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை ஜியாரத் செய்வதோடு அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.